வெல்கம் டு சன்னாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சன்னாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. லெமன் சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் அதுக்கு 3 லெமனை எடுத்திருக்கேன். ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடலைப்பருப்பு 50 கிராம் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வறுத்து நான் வச்சுருக்கேன், அது ஒரு 50 கிராம். அது கூட இது ரெண்டுமே நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிறணும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நான் கடுகு சேர்த்து அது நல்லா வெடித்து வந்ததுக்கு பிறகு 7-8 பச்சை மிளகாவை நான் 2ஆக கீறி வச்சுருக்கேன். அது கூட காஞ்ச மிளகாய் ஒரு 15 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புளிஞ்சு வச்சுருக்கிற லெமனை ஊற்றிட வேண்டியதான். அடுப்பை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே எதுலேயுமே வைக்கக்கூடாது, ஏன்னா அது கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பில் ஒரு சிலர் கொதிக்க வைப்பாங்க, கொதிக்க வச்சா அது கண்டிப்பாக லைட்டாக ஒரு கசப்பு தன்மை தெரியும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அது கூட நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து சாதத்தில் போட்டு ஆறுன சாதத்தில் தான் போட்டு கிளறி ஆறுன சாதத்தில் நம்ம போட்டு கிளறி வச்சுக்கிட்டோம்னா இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி லெமன் சாதம் தயார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன ரெசிபி போடலான்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். ஓகே, டாட்டா, பை பாய். இன்றைக்கி லெமன் சாதத்தோட நான் உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணியிருக்கேன். பாய்.